வணக்கம். ரியான்ஸ் ஹீலிங்கிலிருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன். இதற்கு முன்னாடி லலிதா சஹஸ்ரநாமமுடைய 4வது கன்னியை பற்றி பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூவேஷனாக 5வது கன்னியை பார்ப்போம். அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல. இதில் அஷ்டமி சந்திர விப்ராஜத் அலிகஸ்தல அப்படின்னும் சொல்லலாம். ஷோபிதா முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல ஷோபிதா முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. தலிகஸ்தல அப்படின்னா அம்பாளுடைய நெற்றியை குறிக்கும். அஷ்டமி சந்திர விப்ராஜ அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடுவில் 8வதாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய வடிவம் போல அம்பாளுடைய நெற்றியானது இருக்கும் அப்படின்ற ஒரு வர்ணனை இங்கே நமக்கு வருது. பொதுவாகவே சந்திரன் அப்படின்றது மனசை குறிக்கக்கூடிய மனோகாரகன். நம்ம மனசு நிலையாக இருந்தால் தான் அம்பாலை நல்ல முறையில் வழிபாடு செய்து அவளை நினச்சி தியானம் செய்து அவளுக்கான கைங்கரியங்கள் செய்து அவளோடு இரண்டரை கலக்க முடியும் அப்படின்றதும் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. அவளுடைய முகமே ஒரு சந்திர மண்டலம் போல காட்சி அளிக்குது. அதில் மான்கிட்ட இருந்து தோன்றக்கூடிய கஸ்தூரிய அவ தன்னுடைய சந்திர மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய நெற்றியில் அணிஞ்சிருக்கா அப்படின்றது இந்த 5வது கன்னி மூலமாக நமக்கு தெரிய வருது.